ஹலோ மகளே, நாம் இப்போ கார முட்டை ஆம்லெட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 முட்டை எடுத்து அதை உடச்சி ஊற்றிக்குவோம். அதில் தேவையான அளவு கொஞ்சமாக வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து, பிறகு அதில் உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்குவோம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 4 பல் பூண்டும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு வெங்காயமும் சேர்த்துக்குவோம். அடுத்ததாக மல்லித்தூள், மிளகுத்தூள், காரத்தூள், உப்பு சேர்த்து லாஸ்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்குவோம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விட்டதுக்கப்புறம் திருப்பிக்குவோம். திருப்பினதுக்கப்புறமும் நம்ம ஒரு 1/2 நிமிஷம் போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூடான கார முட்டை ஆம்லெட்டு ரெடிங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சாதத்தை போட்டு நல்லா அந்த சூடான கார முட்டை ஆம்லெட்டை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.